சார் இப்போ ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. கணவனை விட அதிகமாக சம்பளம் வாங்கும் பெண்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது அப்படின்னு. இது அந்த கேஸுக்கானதா? இல்ல எல்லாத்துக்குமே காமனா பொருந்துமா சார்? இல்ல. இது காமனாலாம் பொருந்தாது. இது ஸ்பெசிஃபிக்கா அந்த பர்ட்டிகுலர் கேஸுக்கு தான் பொருந்தும். சோ இது பொதுவான ஒரு கருத்தாவோ, பொதுவான ஒரு சட்டமாகவோ இது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அந்த பர்ட்டிகுலர் கேஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதாவது பெண் அதிக அளவுல சம்பாரிச்சு, கணவன் ரொம்ப குறைவான சம்பளம், சாப்பாட்டுக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க அவன்கிட்ட மேலும் புடுங்க கூடாது அப்படின்றதுக்கு உண்டான அந்த தீர்ப்பு தான் அது. அதுவும் இதுவும் ஒன்றல்ல. சார் இப்ப கணவன் 50,000 சம்பளம் வாங்குறாரு. மனைவி ஒரு 70,000 சம்பளம் வாங்குறாங்க. ஆனா பிரியும் போது எனக்கு நீ ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னா அது எந்த விதத்துல ஒரு சாத்தியம் சார்? பொதுவாவே இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல கோர்ட்டு எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க, நீ 100 நீ 50 அப்படின்னு பார்த்தெல்லாம் பிரிக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு. இப்போ ஒரு கணவர் இருப்பாரு, அவரு கணவரோ மனைவியோ இருக்கிறாங்க. மனைவி அவங்களோட தாய் தந்தையரை கவனிச்சுக்கிறது, குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, நிறைய இதுக்கு முன்னாடி வாங்கின கடன், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அந்த இதெல்லாம் அடைக்கிறதுக்கு நிறைய செலவாயிரும். 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் செலவாயிருது. வெறும் 25,000 தான் கைக்கு வருது அவங்க சாப்பாட்டுக்கு. ஓகே, இவரு கணவர் அவருக்கு ஒரு செலவும் கிடையாது, அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறாரு. ஒரு 60,000 சம்பளம் வாங்குறாரு, மொத்தமாவே ஒரு 10,000 தான் செலவாகுது மாசம் அப்படின்னா, அந்த இடத்துல கோர்ட்டு கணக்கு எடுத்து இவருக்கு அந்த மெயின்டெனன்ஸ் உண்டான அந்த கடமையை மனைவிக்கு கொடுக்கணும்ன்றத அந்த கடமையை கண்டிப்பா அதை தீர்ப்பா கொடுப்பாங்க. அதுல டவுட்டே கிடையாது. அதனால மனைவி 1 லட்சம் வாங்கினாங்க, இவர் 60,000 தான் வாங்கினாரு, அதனால இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற சட்டம் எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு தவறான புரிதல்னு தான் நான் சொல்லுவேன். சார் பொதுவா கணவனோ மனைவியோ பிரியிறாங்க அப்படின்னா வழி இல்லாம இருந்தா தானே சார் அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கிறாங்க, திடீர்னு விலகி போனா அவங்க வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ பல கேஸ்லாம் நான் விட்டு விலகி நான் ஜீவனாம்சத்துக்காக நான் கோர்ட் இழுப்பேன் அப்படின்னு மிரட்டுற கேஸா மாறுது. இது எப்படி சார் பாக்குறது? அந்த மிரட்டுற கேஸை மட்டும் தனியா எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது. மிரட்டுற கேஸா இருந்ததுன்னா அந்த மாதிரி ரொம்ப படிச்சிருந்து அவங்க வேலையும் செஞ்சு அவங்க பல லட்சம் சம்பாரிச்சு கணவரை மிரட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு சரியான ஆதாரங்கள்லாம் இருந்து அதை கொடுத்தாங்கன்னா தாராளமா அதை மறுக்கப்படலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. ரெண்டாவது, கணவரும் ரொம்ப குறைவான சம்பளத்தில் இருக்காங்கன்னா இதுல வேற சில தந்திரமான விஷயங்களும் கணவர்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. கணவர்கள் வேணும்னே அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு சம்பளத்தெல்லாம் எடுத்து ஏதாவது தனியா ஒரு ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு உட்காந்துக்குவாங்க, பேசாம என்கிட்ட வருமானமே இல்லை, எனக்கு பாருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப மனைவி ஒரு 10,000 15,000த்துக்கு ஓடி குழந்தைங்களெல்லாம் பராமரிச்சு, பெற்றவங்களை பராமரிச்சு, வீட்டு வாடகை கொடுத்து, மற்ற மெடிசன் அதெல்லாம் வாங்கி நிறைய செலவுகள் பண்ணி பழைய கடனில் அடைக்கிறது வட்டியை கட்டி பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, கோர்ட் அகைன் சும்மா விட்டுறாது கோர்ட்டு உங்களுக்கு. அப்போ இவர் என்ன சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு, பழைய சம்பளம் என்ன, பழைய அவரோட சேமிப்பு என்னன்னு எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ஜீவனாம்சமோ இல்லை மெயின்டெனன்ஸோ அதுக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அதனால அதையும் அப்படி ஜஸ்ட் கணவன்மார்கள் ஏமாத்திர முடியாது. சார் இன்னொரு கேள்வி, இப்ப கணவனுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து இருக்குது. இப்ப மனைவிக்கு அவங்க தாய் வீட்டிலிருந்து ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கான சொத்து இருக்கு. இப்ப பிரியிறாங்க, மனைவி கணவன் மேல எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு வழக்கு தொடுக்க முடியுமா? கண்டிப்பா தொடுக்க முடியும். அதாவது கணவன் என்பவன் மனைவி குழந்தைகளை, அந்த குடும்ப தலைவன்னா அந்த குழந்தைகளையும் மனைவியும் காக்க வேண்டியது அவனோட கடமை. அதுக்குண்டான செலவுகளை கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. அதை விட்டு அதை தட்டி கழிச்சு போகவே முடியாது. அதுக்காக இவங்களுக்கு நிறைய அவங்க சொத்து இருக்கு, சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், சொத்தை வச்சு டெய்லி வித்தா சாப்பிடுவாங்க? அப்படி கிடையாது. அதனால அவங்க இருக்குன்றதுக்காக இல்லை, அதனால யாராருக்கு என்னென்ன செலவினம், யாராருக்கு என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து தான் அந்த மெயின்டெனன்ஸ் கேஸே மெரிட்டு டிமெரிட்டு நிர்ணயிக்கப்படும். அப்ப நீங்க சொல்றது என்ன, மனைவி 1 லட்சம் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அப்படிலாம் சொல்லலை. அதாவது கணவன் ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சு, மனைவி கொஞ்சம் அதிகமா சம்பாரிச்சாலும் மனைவியோட செலவினங்கள் என்ன, மனைவி எந்தெந்த வேலையெல்லாம் செய்யறாங்க, ஓகே இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் அந்த தீர்ப்பு வரும்னு நான் சொன்னேன். அத மாதிரி இப்போ கணவன்மார்கள் இருப்பாங்க, கணவன்மாருடைய அப்பா அம்மா அவங்கள பாதுகாக்கணும், இல்லை அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்க கல்யாணம் ஆகாத அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு செலவினங்கள் இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றத கோர்ட் அதையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்ப்பாங்க, அந்த பக்கம் பார்ப்பாங்க. அப்படி பார்த்து யாருக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்கோ அதில் அவங்க பங்கிட்டு தான் கொடுக்கணும் மனைவிக்கு. அதை விட்டுட்டு எடுத்த உடனே மனைவி நிறைய சம்பளம் வாங்கிட்டாங்க அதனால உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. சார் பொதுவாக கோர்ட்டு எந்தெந்த விஷயங்களை அடிப்படை ஆதாரமாக பார்க்கும்? ஒரு உதாரணத்துக்கு இவங்களோட உண்மையான விவரங்கள் சேகரிக்கிறதுலேருந்து எந்தெந்த விவரங்கள்
கேட்டகரி வைஸ் பார்த்துட்டு முடிவெடுக்கணும்னா அது என்னென்ன விவரங்கள் சார்? சூப்பரான கேள்வி இது. இதுல வந்து முதல்ல பார்க்குற விஷயம் என்னன்னா, 2 பேரோட உண்மையான வருமானம் என்னன்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருடைய கல்வி தகுதியை பார்ப்பாங்க. அப்புறம் 3வது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குன்றத பார்ப்பாங்க. இவங்க திருமண வாழ்க்கையோட தரம் எந்த மாதிரி இடத்துல தரம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் மருத்துவ செலவுகள். ஏன்னா எப்போதுமே மருத்துவ செலவுகள் பெண்களுக்கு வந்து வரும். பெண்களுக்கு வந்து ஆண்களோட கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மருத்துவ செலவு என்னென்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கு, என்னென்ன கடன் இருக்கு, குடும்ப பொறுப்புகள் என்னென்ன இருக்கு, வருமானத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல மறைக்கிறாங்களா. ஏன்னா எங்கேயாவது ஒரு சொத்தை வாங்கி போட்டு அதை மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு இன்கம் வரும், சைடு இன்கம் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மறைக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. கோர்ட்டார் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து கணவர் என்ன பண்றாரு, எனக்கு வேலையே இல்லைம்பாரு. ஆனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருப்பாரு, நான் இன்று ஜப்பானில் இருந்தேன், ஜப்பானில் டீ குடித்த போது அப்படின்னு இருக்கும். ஜப்பானுக்கு காசே இல்லைங்கிற, அப்புறம் எப்படி ஜப்பானுக்கு போனேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதை வந்து எடுத்த உடனே வெறுமனே ஒரு தொகையை வச்சு எந்த சட்டமும் கிடையாது சார். ஒருவேளை உண்மையாலுமே அவர் ஜப்பானுக்கு போய் டீ குடிக்காம இங்கேயே வேலை இல்லாம டீ குடிக்கிற வழி இல்லாம இருந்தாருன்னா அவர்கிட்ட எப்படி ஜீவனாம்சம் வாங்குவாங்க? அதாவது சோம்பேறியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம இது ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் வந்து இவங்களுக்கு கொடுக்கூடாது, மனைவிக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கான் ஒருத்தன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அப்போ நீ சொத்தை விற்று கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு, வேலை இல்லைன்றத சொல்ல முடியாது, நீ பிச்சை எடுத்தாவது உன்னுடைய மனைவி காப்பாற்ற தான் வேணும் அப்படின்னு சொன்ன தீர்ப்புகள்லாம் உண்டு. பல தீர்ப்புகள் இருக்கு. ஓகே, அதனால எடுத்த உடனே டக்குன்னு இது வந்து இப்போ கணவனுக்கு வேலை இல்லை அதனால நீ கொடுக்க வேண்டாம், சரிப்பா நீ இரு அப்படின்னு கோர்ட்டு சொல்றது இல்லை. அதனால இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து ஆராய்ஞ்சு தான் அதை வந்து கோர்ட்டு சொல்லும். ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சோஷியல் மீடியா இருக்கனால இவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு எல்லாமே தான் பப்ளிக் ஆயிருது. இவருக்கு அக்கூஸ் ரூமே பப்ளிக் ஆயிருது. இவர் பாத்ரூமுக்குள்ள போனாலும் நான் இப்போ பாத்ரூமுக்குள்ள போயிருக்கேன், நான் இப்போ கக்கூஸ் போய்கிட்டு இருக்கேன், இப்போ நான் டீ சாப்பிட்றேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாவில் போடுறதுனால எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மறைச்சாலும் எங்கேயாவது இடத்துல மாட்டிக்குவாங்க. சார், இப்போ மனைவிக்கும் இல்லை குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா குழந்தைக்கும் அந்த மெயின்டெனன்ஸுங்கிற வேறுபடுமா சார்? ஆமாம், இப்போ மனைவிக்கு ஒரு அமௌண்ட்டு மெயின்டெனன்ஸு, அவங்களுடைய சாப்பாட்டு செலவு, மருத்துவ செலவு அது மாதிரி இருக்கும். குழந்தைகள்னா அவங்களோட கல்வி செலவு, அவங்களோட மெடிசன் செலவு, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருந்தோன்னா அதோட செலவு, வீட்டு வாடகை அப்படின்னு எல்லா கால்குலேஷனுமே இருக்கும். எல்லா கால்குலேஷனுக்கும் சேர்த்து தான் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சார், இப்போ மெயின்டெனன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அவமானமா இல்லை தனக்கேற்ற ஊதியமா சார்? அது மனைவியோட உரிமை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனைவி 10 வருஷம் வீட்டில் இருந்திருப்பாங்க, கணவர் வந்து வேலை செஞ்சுருப்பாரு, வேலை செஞ்சு வீட்டுக்கு கொடுப்பாரு. இப்போ மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா இருக்காங்கன்னு கிடையாது. காலையில் எந்திரிக்கிறாங்க, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, காய்கறி நறுக்கி சமையல் பண்ணுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிற வேலையை பார்க்குறாங்க, வீடு யார் வந்தாலும் வாட்ச்மேன் மாதிரி கதவு தட்டினா பெல் அடித்தா போய் இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வேலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சமையல்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, என்ன சம்பளம் கொடுப்பீங்க? எப்படியும் 15-20,000 ரூபா கொடுத்தாகணும். இன்றைக்கி சமையல்காரன் 15-20 கிடையாது. வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறாங்க, அதுக்கு வந்து கண்டிப்பாக 5,000-லேருந்து 10,000 நீங்கள் கொடுத்தாகணும். சட்டத்திலே வந்து அது கம்மியாக கொடுக்க முடியாது. நீங்கள் ஓகே சும்மா டெம்பரரியாக இருந்தால், இவங்க ஃபுல் டைமாக உட்காந்துருக்காங்க, ஒரு வாட்ச்மேன் வச்சா எவ்வளோ கொடுப்பீங்க? 15,000 கொடுக்கும். அப்படி பார்த்தா ஒரு மனைவிக்கு மாத சம்பளமே ஒரு 40,000-50,000 நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ அதனால் அது வந்து அவங்களோட உரிமை. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறீங்க, அந்த இடத்துல இப்போ வேலைக்கு வரணும், இப்போ கடமையாக நினச்சி செய்கிறாங்க. அதனால் கணவரும் கொடுத்து தான் ஆகும். நான் கொடுக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உண்டான உரிமை வந்து அவருக்கு வரவே வராது. ரெண்டாவது, அதை வாங்குறது அவமானமும் கிடையாது பெண்களுக்கு. சார், இப்போ கேஸ் டு கேஸ் வந்து இதெல்லாம் மாறுபடும். இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அழைக்கலாமா சார்? தாராளமாக. இதை வந்து இப்போ பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பெண்கள் வந்து பேராசைப்பட்டு, இப்போ நீங்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவி மோகன் அந்த கேஸெல்லாம் பார்க்கும்போது அவங்க கேஸ் ஷீட்டில் பார்க்கும்போது குமுறாப்ல. ரவி மோகன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இனிமேல் நடிக்கவே போக மாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையே வந்து நான் இதுக்கு அர்ப்பணித்த போகிறேன்னு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாப்புல. அது வந்து டென்ஷனாக நீங்கள் மீடியாவில் நின்று பேசுறதுனால 10 காசு பிரயோஜனம் இல்லை. கோர்ட்டில் தான் நிரூபிக்கணும். அமைதியாக இருந்துட்டு கோர்ட்டில் தான் போய் பண்ணணும். பட் வெளியில இருந்து கத்திக்கிட்டு இருக்காப்புல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சூழலில் பொறுமையாக நிதானமாக எவிடன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தீங்க? ஏன்னா அவர் வந்து எனக்கு வருஷத்துக்கு 50 லட்சம் கொடுத்தாராம். இப்போ வேலையே செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தாவாக இங்கே வேலை செய்கிறாரு, அதுக்கு 50 லட்சம் கொடுத்துட முடியுமா?
இவர் வேலை செய்கிறாரு, அதனால அவங்களுக்கு கேட்டாங்க, இவராக கொடுத்தாரு. ஓகே, அதை வந்து இவர் டிஃபெண்டும் பண்ண முடியும். நம்ம இன்னமே கொடுக்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகும். அதனால தாராளமாக இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு கேஸும் ஒரு சாராம்சத்தோட இருக்குமே தவிர எல்லாமே ஒன்று கிடையாது. மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.